ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் என்வலப்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, அந்த கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கேபிட்டலை க்ரோ பண்ணுறது, அதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டிகேட்டர் செக்ஷன் போயிட்டு என்வலப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு தேர்டு ஆப்ஷனாக இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். செட்டிங்ஸை நீங்கள் ஆட் பண்ணதும் நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்வலப்ஸ் ஆட் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் சேஞ்ச் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த செட்டிங்ஸ் தான் இருக்கும். அண்ட் பீரியட் ஆப்ஷன் போயிட்டு இதில் 20 டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டீவியேஷன் இருக்குல்ல, டீவியேஷனில் 0.01 இருக்கும். நீங்கள் 0.1 மாற்றணும். 0.1 மாற்றணும். அண்ட் எஸ்எம்ஏ அண்ட் க்ளோஸ் இது ஓகே தான். வேறு அந்த சேஞ்ச்லாம் பண்ண தேவையில்லை. நான் லைனோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டரோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த இண்டிகேட்டர் பேசிக்காக பொலிஞ்சர் பேண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான். க்ரீன் லைன் இருக்குல்ல, க்ரீன் லைனில் ஒன்ஸ் டச் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓவர் பாட் ஆகிருக்கு, ஓவர் பையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கேண்டில் பேட்டர்ன் இந்த கீழே உள்ள ரெட் கலர் கேண்டிலை டச் பண்ணுது அப்படின்னா ஓவர் செல்லில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஓவர் செல் அப்படின்னா ஆல்ரெடி செல்லிங் ஃபுல்லாகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் பையிங் வரப்போகுது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம அப் என்ட்ரி கொடுக்கணும். அதே மாதிரி தான் க்ரீன் கலர் லைனில் டச் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓவர் பாட்டில் இருக்குது, அதிகமான பை. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் செல்லிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது தான். ஸோ என்ன தான் டச் பண்ணாலும் ஒரு சில டைம் மார்க்கெட் ஹையர் ஹை வச்சுட்டு போயிட்டே தான் இருக்கும். அண்ட் லோவர் லோ வச்சுட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது? இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதையும் நம்ம செக் பண்ணணும். என்ன தான் நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் அண்ட் எஸ்எம்ஏ எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர்ஸ், டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாலும் ஒரு சிங்கிள் மெத்தடை மட்டும் நம்ம வச்சு கன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாது. அது ஒரு ராங்கான மெத்தட். டபுள் கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், மேலே உள்ள க்ரீனில் டச் பண்ணிச்சு அப்படின்னா ஓவர் பாட், அண்ட் கீழே உள்ள ரெட்டில் டச் பண்ணிச்சு அப்படின்னா ஓவர் செல் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் எகென்ஸ்டாக மேலே போகும். இதை எப்படி நம்ம எந்த இடத்துல ஃபைன் பண்ணுறது, அதுதான். ஒன்ஸ் எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். இந்த பிளேஸில் பாருங்கள், மார்க்கெட் இது ரெட் கலர் கேண்டில், இது க்ரீன் கலர் கேண்டில், அண்ட் இது ரெட் கலர் கேண்டில். இந்த ரெட் கலர் கேண்டில் தான் இந்த லைனை டச்சே பண்ணணும். க்ரீன் கலர் கேண்டில் டச் பண்ணால் அது இன்வேலிட். ரெட் லைனை ரெட் கலர் கேண்டில் மட்டும்தான் டச் பண்ணணும், அதுதான். இந்த ரெட் லைனை ரெட் கலர் கேண்டில் டச் பண்ணிருச்சு. அப்போது இது மார்க்கெட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலாக வருதா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நம்ம நல்லாவே பார்க்கணும். இது க்ரீன் கலர் கேண்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம நெக்ஸ்ட்டு 1 மினிட்டுக்கு அப்டேட் கொடுக்கலாம். பட் ஓகேங்களா? ஆனால் இந்த க்ரீன் கலர் கேண்டில் கம்பல்சரி இந்த ரெட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஒரு சில டைம் இந்த ரெட் கேண்டில் இவ்வளோ தூரம் இந்த லைனை விட்டு கீழே க்ளோஸ் வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கப்புறமா க்ரீன் கலர் கேண்டில் ரெட் லைனுக்கு கீழே ஓப்பனாக கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். அது இன்வேலிட். ரெட் லைனுக்கு மேலே தான் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். அது மட்டும்தான் இன்வேலிடாக நமக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே இது க்ரீன் கேண்டில் மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலாக இல்லை, அப்போ அதுக்கடுத்து வரக்கூடிய ரெட் கலர் கேண்டிலாக அதுவும் இல்லை. அப்போ அதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டில் என்ன, அது ரெட் கலர் கேண்டில் க்ரீன் லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், அடுத்த கேண்டில் டவுன் கேண்டில் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆயிரும். இப்போ லைவ் எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். இது என்ன பண்ணுது, ஃபுல்லாக க்ரீன் கலர் கேண்டில் தான் க்ரீன் லைனை டச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ரெட் வரணும், வரல. அப்போ நெக்ஸ்ட்டு எப்போ ரெட் வருது, இங்கே வந்திருக்கு. இங்கே வந்தாலுமே
க்ரீன் லைனுக்கு கீழே ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஃபினிஷ் ஆகிருக்கா இல்லை, அப்போ மறுபடியும் வெயிட் பண்ணுவோம். இங்கேயும் வரல, மறுபடியும் இங்கே இப்போ வந்து லைவில் போயிட்டுருக்கு. அப்போ இது என்னது, க்ரீன் லைனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிது. அப்போது தாராளமாக இந்த இடத்துல டவுன் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கரன்சி அப் என்ட்ரிக்கு கிடைக்குதான்றதை பார்க்கலாம். ஸோ மிடில் லைனில் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரேட் பண்ண வேணாம், அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகலை. மேபி ஹீரோ ஜிபிஓடிஸில் இந்த இடத்துல வந்திருக்கு, பட் இங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. மார்டிங்கல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இது வந்து ரெட் லைனை டச் பண்ணுதான்றதை பார்ப்போம். ரெட் லைனை இன்னும் டச் பண்ணல. ஸோ மார்டிங்கலில் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே, ஏயுடிஜிபி பாருங்கள், ரெட் லைனை ரெட் கேண்டில் டச் பண்ணிடுச்சு. அப்போ இந்த கேண்டில் என்ன பண்ணணும், க்ரீன் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகி இந்த ரெட் லைனுக்கு மேலே ஃபினிஷ் வச்சா மட்டும்தான் அப்ட்ரேட் எடுக்கணும், இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு எப்போ க்ரீன் லைன் இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டிலை நம்ம அப் டைரெக்ஷனில் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இது வந்து பின் பண்ணி வைப்போம். எப்போ வந்து அந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணி கேண்டில் மேலே போகுதோ அந்த டைமில் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். இன்னும் இது ரெட் லைன் டச் பண்ணல. சிஹெச்எஃப் போய் க்ரீன் லைன் டச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, ஏயுடிஜிபி பார்ப்போம். ஏயுடிஜிபிஐ க்ரீன் கேண்டிலாக ஓப்பன் ஆகுது, ரெட் லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். வச்சுது அப்படின்னா அப் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஹீரோ ஜிபிபி க்ரீன் லைன் க்ரீன் கேண்டிலை டச் பண்ணிடுச்சு. இப்போது க்ரீன் லைனுக்கு கீழே ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன் ஆகிறது பிரச்சனை இல்லை, க்ளோசிங் வந்து க்ரீன் லைனுக்கு கீழே வைக்கணும். வச்சதுன்னா டவுன் என்ட்ரி. அந்தளவுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை, ஸோ வேணாம், என்ட்ரி எடுக்க வேணாம். சிஹெச்எஃப் ஜேபிஐ பார்ப்போம்.
ஓகே, பர்ஃபெக்ட். மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். சிஹெச்எஃப் ஜேபிஒய் தாராளமாக வந்து டவுன் ட்ரேட் எடுக்கலாமே. ஏவிடி ஜேபிஒய் நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்டேட் எடுக்கலாம். சாரி, ஸோ ராங் என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ சிஹெச்எஃப் ஜிபிஐ கிளிக் பண்ணேன், பட் கிளிக் ஆகலை. ஃபைன். கேண்டில் வந்து டவுன் போயிட்டுருக்கு. ஸோ இது என்னோடய மிஸ்டேக் தான். ஜிபிபி என்சிடி பாருங்கள், ரெட் லைனை ரெட் கேண்டில் வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகே, ஆப்போசிட் ஆகுது ஐ திங்க். ஒரே கேண்டில் பை அண்ட் செல் எடுத்திருந்தேன். ஸோ மிஸ்டேக்காக டோட்டலி இது பாருங்கள். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மிடில் பாயிண்டில் வந்து பை சைடும் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, செல் சைடும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லக்கு தான். ஃபைன், மேபி நான் நெகட்டிவ் ஆயிருமோ லாஸ் ஆயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். திங்க் பாசிட்டிவ் தான். ஸோ ரெட் கேண்டில் ரெட் லைனை டச் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்தது அப்படின்னா தாராளமாக அப்டேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதையே நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். டெமோ அக்கௌண்ட்டில் மினிமம் நீங்கள் ஒரு 1 வீக் கிட்டையாவது நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் லைவ் அக்கௌண்ட்லேயுமே நீங்கள் மினிமம் அமௌண்ட் போட்டாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் ஆகி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரேட் எடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. எவ்ரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணாலே போதும். இல்லை 1 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். 1 ஹவருக்கு ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சாலும் போதும். அந்த ஒரு என்ட்ரியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரே ரேஞ்சில் இருக்க மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. அது என்னோடய சஜஷன் கிடையாது. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லிங்க் கீழே இருக்குது.